2024 செப்டம்பர் மாத பலன்கள். மேஷம். அனைத்து வசந்தி டிவி நேயர்களுக்கும் வணக்கம். இப்பொழுது நம்ம செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். செப்டம்பர் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்கள் எப்படி இருப்பார்கள் பாருங்க. மேஷ ராசிக்கு அதிபதியான கிரகம் செவ்வாய் 3ஆம் பாவத்தில் இருக்குது. சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். 12ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறார். குரு பகவான் 2ஆம் பாவத்தில். அதாவது குரு பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது மேஷ ராசிக்கு நல்ல வருமானம் வரும், தைரியம் இருக்கும், பண வசதி வரும். நீங்கள் நாட்டில் வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறவர்கள் நல்லா முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியில் வெற்றி பார்ப்பீங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் பெயர் புகழ் இருக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதி நைட்டு 16th நைட்டுக்கு அப்புறம் நீங்கள் பேசும் பொழுது அல்லது உங்கள் வாரிசுகளை எங்கேயாவது வெளியே அனுப்பும் பொழுது கொஞ்சம் உஷாராக அனுப்புங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்து அனுப்புங்க. நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நல்ல லாபம் இருக்குது. ஆனால் அந்த பயிர்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா 12இல் ராகு இருக்கின்றது. குரு பகவான் பணத்தை கொடுப்பார், பேர் புகழ் கொடுப்பார். பெண்களுக்கு, வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். விசேஷமாக ஒன்றுமே உங்கள் மகள் நல்ல பேர் புகழ் வாங்குவாங்க. அவங்களுக்காக நீங்கள் செலவும் பண்ணுவீங்க. அவங்களால் செய்த சில காரியங்கள் உங்களுக்கு பாராட்டுகளை கொடுக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை சாதாரணமாக நல்லாவே இருக்கும் என்று சொல்வேன். ஆனால் கடுமையாக முயற்சி பண்ணுங்க. ஏனென்றால் அடுத்த மாதம்லாம் உங்களுக்கு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். அதனால் இப்போயே முயற்சிகள் நல்லா செய்ய வேண்டும். என்றால் சூரியனுடைய பாவம் பேர் புகழுடைய பாவமாக இருக்குது. அதனால் படிப்பு நல்லாவே இருக்கும். பாருங்கள், நீங்கள் நாட்டிலேயே வெளி மாநிலத்தில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும் பொழுது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, ஆர்டிஸ்ட், சினிமாவில் நடிக்கிறீங்க, ட்ராமாவில் நடிக்கிறீங்க, அந்த மாதிரி நிலைமை இருக்கும் பொழுது நீங்கள் 17ஆம் தேதி வரைக்கும் நல்லாவே இருப்பீங்க. பேர் இருக்கும், புகழ் இருக்கும், எல்லாமே இருக்கும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். பணம் வர்றதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். வயதானவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், கால நோய் இருக்கும். நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? பரிகாரம். நீங்கள் இந்த மாதம் சூரியனை கும்பிட்டு கொண்டே வர வேண்டும். அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தில் ராகு இருக்கின்றது. அதனால் நீங்கள் துர்கை ஆலயம் சென்று துர்கைக்கு ஒரு தீபம் ஏற்ற வேண்டும், எண்ணிக்கை ஏற்ற வேண்டும் என்று சொல்லும் பொழுது நீங்கள் வெள்ளிக்கிழமை எந்த நேரம்னாலும் கும்பிடலாம். ராகு காலம் என்று போகக்கூடாது. காலையில், மத்தியானம், சாயந்தரம் எப்போ உங்களுக்கு நேரம் இருக்கும், கோயில் எப்போ திறந்துருக்கோ அந்த இடத்துல. ஆனால் உங்கள் மனபாவம் சரியாக இருக்க வேண்டும். துர்கையை கும்பிடும் பொழுது எனக்கு வந்த இந்த கஷ்டம், தாயே என்னுடைய கஷ்டத்தை நீக்கிவிடு என்று இந்த பாவத்திலிருந்து பூஜை செய்தீர்கள் மேஷராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதத்தில் நல்லபடியாக சுகமாக வாழ்வீர்கள். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.